நம்ம வீட்டுக்கு சம்மந்தப்பட்டது கிரில்லு மெயின் கேட்டு சேஃப்டி கேட்டு ரேடரு ஷெட் ஒர்க்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கிரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 95 பண்ணிகிட்ருக்கோம் 1 kg விண்டோ கிரில். டியூப் கேட் பார்த்தீங்கன்னா 120 பண்ணிகிட்ருக்கோம். லேசர் கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிங் சார்ஜஸ் மட்டும் போடுறோம். ஆனால் பெருசாக வந்தது அப்படின்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துடும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போலோ நிசான் இந்த மாதிரி பிராண்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேனாலும் பண்ணுவோம். என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் சார். அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிராண்டு கம்பெனி போடணும், என்ன சைஸ் போடணும் அப்படின்றக்கோசம் நம்மளுக்கு தெரியும் சார் கொஞ்சம். இப்போ அப்போலோ நிசானு இப்போ டாட்டா ஜிந்தால் இந்த மாதிரி டியூப் செக்ஷனாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி யூஸ் பண்ணுறாங்க. இது பால்கனி யூஸ் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓப்பனாக இருக்குது. கிரில் மாதிரி போட்டுக்க சொன்னாங்க. கிரில் போட்டால் அசிங்கமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேசர் ஷீட்டில் போட்டு தரேன்னு சொல்லிட்டு இது மாதிரி லேசர் ஷீட்டில் போட்டுங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 6 அடி இருக்குது. உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 5 அடி இருக்குது சார். இது பார்த்தீங்கன்னா சேஃப்டி கேட் சார். இது வாசக்காலுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் கேட். இது பார்த்தீங்கன்னா அவுட்ரு வந்து 1.5 டியூப் போட்டிருக்கோம். உள்ளே வந்து பார்த்தா 5 ராடு போட்டிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 அதாவது 1.5க்கு 1 டியூப் போட்டிருக்கோம் சார். இது பார்த்தீங்கன்னா அப்போலோ தான் போட்டிருப்போம். எல்லாமே உங்களுக்கு கம்பெனி எடுத்து தான் வரும். லேசர் ஷீட் வரையும் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க தான் இப்படி இருக்கும். ஆனால் நம்ம ஃப்ரேம்லாம் போட்டுட்டு பில்டிங்கில் செட் பண்ணிட்டு வச்சுக்கலாம் நல்ல லுக் வைஸாக இருக்கும். இப்போ நம்ம கிரில்லு இந்த மறுபடியும் இந்த உட்டுலாம் போட்டிங்க வச்சுக்கலாம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு கட்டாக ஆரம்பிக்கும். இல்லைனா லைட்டாக எறும்பு பிடிச்சி அதில் உங்களுக்கு உள்ள டெஸ்ட்டாக வர மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. உங்களுக்கு பெயிண்ட் மட்டும் நீங்கள் நீட்டாக பண்ணிவிட்டு எடுத்து நீங்கள் மாட்டினீங்கன்னா அது பாட்டு உங்களுக்கு லைஃபாக இருக்கும். மேலே வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு. அப்புறம் இந்த மாதிரி லேசரும் மாடல் வேறு எதனா மாடல் போடணும் போட்டுக்கலாம். நிறைய இருக்குது. என்னென்ன மாடல் நீங்கள் நெட்டில் பார்த்துட்டு எந்த மாடல் கொடுத்தாலும் சரி நம்ம லேசரில் எந்த ஒரு மாடலும் போடலாம். நம்ம இதை அப்படியே நம்ம டேரெக்டாக மாட்டணும் அப்படின்னா வளைய ஆரம்பிக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா சுற்றி உங்களுக்கு 3 கொண்ட டியூப் கொடுத்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வெல்டிங்கில் டிச் பண்ணுறோம் சார். அப்படியே பார்த்தீங்கன்னா அது ஃப்ரேமாகவே இருக்கும் உங்களுக்கு. நம்ம எந்த இடத்துல வேணுமோ இது பார்த்தீங்கன்னா சேஃப்டி கேட் போடுறோம் நாங்கள் பால்கனி யூஸ் பண்ணுற மாதிரி. ஏன்னா அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி கொடுத்துருக்காங்க. உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 5 அடி கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் கோசம் இது வைக்க போகிறோம் சார். பார்த்தீங்கன்னா கேப் வந்து பார்த்தீங்கன்னா இது 1/2 இன்ச்சு கேப் கொடுத்துருப்போம் சார். இந்த 1/2 இன்ச்சு எது கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பைப்பும் ரொம்ப நெருக்கமாக இருந்தாலும் அதான் ஒட்டிட்டு அப்படின்னா துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு கேப் கொடுத்துருப்போம். அப்போ தான் ஒரு லுக் வைஸ் இருக்கும். ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்க நம்மக்கிட்ட என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெல்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடிச்சுப்போம் சார். வெல்டிங் இது பாருங்கள் ஃபுல்லாகவே இருக்கும். இந்த வெல்டிங் ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வெல்டிங் வச்சுருப்போம். ஏன்னா இந்த உள்ளே தண்ணி போனால் உங்களுக்கு வந்து நான் வெயில் டைமில் தண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி ஹீட் ஆகிட்டு உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே ஆவி அடித்து உள்ளே துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கோசம் தான் மேலே ஃபுல்லாக வெல்டிங் வச்சுருப்போம் உங்களுக்கு. நம்ம பார்க்கறது சும்மா ஒரு போல்டு ரிவிட் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு லுக் வைஸ் கோசம் கொடுத்துருக்கோம். அதனால ஃபுல்லாக வெல்டிங் அடிச்சு இதில் நம்ம பால் கொடுத்துருக்கோம். வாங்க இன்னொரு சைடில் போயிட்டு நம்ம பெயிண்ட் அடிக்காமல் இருக்குது. நம்ம பெயிண்ட் அடிச்ச சைட்டு போய் பார்க்கலாம். கஸ்டமர்கிட்ட நம்மகிட்ட எப்படி பண்ணியிருக்காங்க என்ன எதுன்னு நீங்கள் கஸ்டமர்கிட்டே கேட்கலாம். வாங்க. இது பார்த்தீங்கன்னா போர் சமயபுரத்தில் பண்ணியிருக்கோம் இந்த கேட்டு கஸ்டமருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ரு 3 1/2 போட்டிருக்கோம் சார். லேசர் ஷீட் பார்த்தீங்கன்னா இந்த மர டிசைன் மாதிரி வேணும்னு சொன்னாங்க. அதனால் 3M ஷீட் போட்டிருக்கோம். இதில் ஹோல்ஸ் வந்து ஓப்பனாக தெரியுது அப்படின்னாரு. அதில் பார்த்தீங்கன்னா பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.6 ஷீட் போட்டுட்டு முன்னால் பார்த்தீங்கன்னா 3M ஷீட் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டியூப் ஹரிசாண்டலில் டியூப் போட்டுட்டு கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு கேப் வேணும்னாரு. அதே போல் 1/2 இன்ச்சு வச்சுருக்கோம். இந்த பட்டர்ஃப்ளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12 திக்னஸில் பண்ணியிருக்கோம் சார். அவுட்ரு டு அவுட்ரு 2 அடி இருக்கும். உயரமும் 2 அடி இருக்கும். நல்லா கிராண்டாக பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு இது போல் கேட்டார் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதனால் கொஞ்சம் நல்லா செலவு பண்ணி நல்ல பெரிய பட்டர்ஃப்ளை எடுத்துருக்கோம் சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பால்லாம் வேணான்ட்டார் அவர். ஏன்னா பால்லாம் இல்லாமல் இருந்தால் ப்ளைனாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் அதனால் பால்லாம் எடுத்துகிட்டு அவர் சொன்ன மாதிரியே பண்ணியிருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு MRF ஃபஸ்ட்டு வந்து MRF பெயிண்ட் வச்சிருக்காரு. MRFல கிரே ப்ரைமர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார்கோல் வச்சுருக்காரு சார். இதுக்கு சார்கோல். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பெயிண்ட் வச்சுருக்காங்க. MRFல தான் அடிச்சிருக்காங்க. துருப்பிடிக்காமல் இருக்கணும். நான் சொன்னேன் இது மாதிரி இது அடிங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் அதே போல் அடிச்சிருக்காரு சார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாதம் ஆகுது. சின்ன ரெஸ்ட் கூட இல்லை. அழுக்கு கூட நிற்கல பாருங்கள். அந்த மாதிரி நல்லா கிளியராக பண்ணியிருக்காரு அவர். இப்போது கிரில்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெட் எக்ஸல் மட்டும் தான் அடிச்சுடுவோம். அந்த ரெட் எக்ஸல் மேலேயே நீங்கள் எதனா ஒரு பெயிண்ட் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த ரெட் எக்ஸல் பெயிண்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம MS ஷீட் போட்டு தேய்ச்சிடணும். தேய்ச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MRFல கிரே ப்ரைமர் அடிச்சுட்டு எங்கெங்கே நம்ம ஹோல்ஸ்லாம் இருக்கும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக பட்டி பார்த்துணும் சார். கிரே ப்ரைமரில் பட்டி வரும். கேட்டிங்கன்னா பட்டி கொடுப்பாங்க. அதெல்லாம் அடிச்சுட்டு நல்லா கிளியராக பண்ணதுக்கப்புறம் நீங்கள் MRFல கிரே ப்ரைமரோ இல்லை MRFல சார்கோல் இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா உங்களுக்கு துருப்பிடிக்காமல் இருக்கும். ஆனால் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு அடிக்கணும். கீழே மட்டும் அடிக்கணும். நல்லா ஓப்பன் பண்ணிட்டு அடிச்சிங்கன்னா கீழே வந்து ரெஸ்ட் ஆகாது. நீங்கள் என்ன க்ளோஸ் பண்ணிட்டு அடிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் தான் அடிப்பாங்க. இதுக்குள்ளெல்லாம் அடிக்க மாட்டாங்க. அப்படின்னா ஒன்று உங்களுக்கு ரெஸ்ட்டு இங்கே தான் ஸ்டார்ட் ஆக முடியும்.
இப்போ நம்ம கடலில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலெல்லாம் கட்ட சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் தான் போடுவாங்க, எஸ்எஸ் போட மாட்டாங்க. அந்த கம்மியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எல்லோ கலர்லையோ இல்லை பார்த்தா க்ரீன் கலர்லையோ பெயிண்ட் வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேமர் தான். ஃபஸ்ட்டு இந்த பிரேமரை அடிச்சுட்டு உங்களுக்கு அதை அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் எதில் இறங்கினாலும் சரி உங்களுக்கு துரு பிடிக்காது. அதேமாதிரி இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே வெல்டிங் வச்சுருப்போம், நல்லா கிரைண்ட் பண்ணியிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி இந்த பிசர்லாம் இந்த சின்ன சின்ன இந்த வீவிங்ஸ் மாதிரி வரும் வெல்டிங்கில், அந்த வீவிங்லாம் இல்லாத அளவுக்கு பட்டி பார்த்துருக்காரு ஒரு பெயிண்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1.5 டியூப் போட்டிருக்கோம், 3 mm திக்னஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 1:1 ஸ்கொயர் டியூப் சார். இது பார்த்தீங்கன்னா 2.6 போட்டிருக்கோம். கேப் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 inch 1 inch கேப் கொடுத்துருக்கோம் சார். ஏன்னா இது கொஞ்சம் எலிவேஷன் வரணும்னு சொன்னாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து வெட்டிக்கலில் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிக்கலில் போட்டிருக்கோம் சார். பசங்க யாரும் பார்த்தீங்கன்னா கால் வச்சு ஏற மாட்டாங்க, அதனால் வெட்டிக்கல் டைப்பில் போட்டிருக்கோம் இதை. என் பேர் சந்தான கோபால். இங்கே வந்து சமயபுரம் 3rd ஸ்ட்ரீட்டில் இருக்கிறேன். நியூவாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கு சார் தான் கேட் பண்ணியிருக்கிறாரு. இது வந்து ஒரு 3 month 4 month ஆகுது பண்ணி. எனக்கு இப்போ நல்லா திருப்தியாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்கிறார். ஃபினிஷிங் ஒர்க்கும் நல்லாயிருக்கு, மெட்டீரியலும் நல்லாயிருக்கு. இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த பேக் ஷீட் பண்ணியிருக்கிறாரு, கேட் பண்ணியிருக்கிறார், மேலே எலிவேஷன் கிரில் பண்ணியிருக்கிறார். நான் அட்வான்ஸ் 2000 தான் கொடுத்தேன், டோக்கன் அட்வான்ஸு. அதுக்கப்புறம் மெட்டீரியல் வீட்டுக்கு வந்த பிறகு தான் நான் மீதி பேமெண்ட்டே கொடுத்தேன். ஒர்க்கு நல்லாயிருக்கும், நம்ம கரெக்டாக இருந்தோம்னா அவர் நல்லா பண்ணி கொடுக்குறோம், ஒன்றும் பிரச்சனை. இந்த டிசைன்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரா? அவர் நல்லா ஐடியா கொடுத்தாரு. பெயிண்ட்டு அவர் தான் நமக்கு ஐடியா கொடுத்தாரு. ஆக்சுவலாக வந்து நான் கையில் அடிக்கிற மாதிரி தான் பெயிண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஒரு MRF பெயிண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணார். அவளும் அவர் தான் பெயிண்டரே, அவர் தான் இது பண்ணி கொடுத்தாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 7 அடி நீட் இருக்குது. லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 35 அடி நீட்டு சார். இது மேலே ஷீட் போட்டிருக்கோம், ரூபிங் ஷீட்டு. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டர் கொடுத்துருக்கோம். அந்த கட்டர் எப்படின்னா சரி அவங்க காம்பவுண்டில் போய் தண்ணி விட்டாமல் இருக்கிறதுக்கோசம் அங்கேருந்து இது வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துலேயே தண்ணி ஊற்றுற மாதிரி பைப் செட் பண்ணியிருப்போம் சார். இந்த கிரில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் உள்ள வர மாதிரி கிரில் போட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்குன்றதுனால டியூப்லேயே உங்களுக்கு வந்து அர்ஜென்டலில் போட்டிருக்கோம், கொஞ்சம் லுக்வைஸாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. மேலே ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா JSW போட்டிருக்கோம். டியூப் வந்து பார்த்தீங்கன்னா 3:1. அந்த டியூப் வந்து 2:2 அது போல் மாற்றி போட்டிருக்கோம் சார். லோடு எப்படி எடுக்கணும் அதுக்காக தான் போட்டிருக்கோம் நாங்கள். சரி, பார்த்தீங்கன்னா 3:1 டியூப் போட்டிருக்கோம் சார். இந்த கேட்டோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 18 அடி இருக்குது, அது 4 டிவைட் பண்ணியிருக்கோம். அண்ணாண்ட கேட் வந்து பார்த்தீங்கன்னா 10 அடி இருக்குது, அது 3.25 போட்டிருக்கோம். இதில் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து WPC சார். WPCனா என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு மெட்டல் துருப்பிடிக்குது, எனக்கு ஃபுல் க்ளோசிங்காக வேணும் அப்படின்னாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா WPC போட்டிருக்கோம். இது வந்து ரிவீட்டில் பண்ணியிருக்கோம் சார். இப்போ WPC உங்களுக்கு உடையுமா இல்லை தண்ணி வந்து உங்களுக்கு ஊறிட்டு உடையுமான்னு கேட்பீங்க. இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மழை பெய்ய சொல்ல மட்டும் உங்களுக்கு ஈரமாக இருக்கும், மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே காஞ்சிடும். இப்போ தண்ணி போட்டு கழுவினாலும் சரி இதாருங்க. இப்போ நம்ம தண்ணி போடுறோம், எங்கே தண்ணி போடுதோ அந்த இடத்துல மட்டும் தான் இருக்கும். மழை பெய்ய சொல்ல உங்களுக்கு ஈரம் இருக்கும், மழை நின்றுச்சு அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் உடனே உங்களுக்கு ட்ரை ஆகிடும். அதே பார்த்தீங்கன்னா சீட் பார்த்தீங்கன்னா ஒரே சீட்டு பார்த்து உங்களுக்கு மொத்தம் ஒரு 6 மாதம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ஒரே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும், பெண்டு இருக்காமல் சீட்டுலாம் பெண்டு இருக்காது, உங்களுக்கு எங்கேயும் உடையாது. ரெண்டாவது வந்து ஃபோர்ஸ் அடித்தாலும் சரி, எவ்வளோ ஃபோர்ஸ் அடித்தாலும் சரி, சப்போஸ் கார் கூட இடித்தாலும் சரி ஒன்றும் உடையாது உங்களுக்கு. சும்மா லைட்டாக ப்ரன்ச் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்துடும். உங்களுக்கு உடையத்துக்கு வாய்ப்பு இல்லை, நீங்கள் தண்ணி போட்டு எங்கே வாஷ் பண்ணிக்கலாம். நீ சப்போஸ் அழுக்காக இருக்குது அப்படின்னா ஷாம்பு லைட்டாக ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 ஃப்ரேமு. இது வந்து 1.25 ஃப்ரேம் போட்டிருக்கோம். இது ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோ நிற்கும் சார் வெயிட். இது வந்து பார்த்தீங்கன்னா 20 அடி இருக்குது சார். அது வந்து பார்த்தீங்கன்னா 9 அடி இருக்குது. இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45,000 இருக்கும்.